ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் பண்டிகை நாட்களை கொண்டாடிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு சந்தோஷமான நாள். நேற்று மாத்திரமில்ல, அவர் 2000 வருஷமாக உயிரோடு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை சுற்றி பார்க்குறோம், அப்படி கிறங்கி பார்க்கறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மனதில் ஒரு சுற்றி விட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கூட யார் நிரந்தரமாக இருக்காங்கன்னு பார்த்தா அப்படி ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சிநேகித்தவர்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க? எதிரிகளாக இருக்கிறாங்க, துரோகிகளாக இருக்கிறாங்க, நம்பிக்கை துரோகிகளாக இருக்கிறாங்க, அல்ல நம்மை பழி சாட்டுகிற ஒரு கூட்டமாக இருக்குது, அல்ல குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, நம்மளை பற்றி குறை சொல்லுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, நம்மளை பற்றி பொய்யான காரியங்களை பேசுகிறவர்கள். இவங்களாம் யார் அப்படின்னு நம்ம கூட இருந்தவங்க, நம்மளோடு பழகினவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், நம்மை மேன்மைப்படுத்தினவர்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை விட்டு விலகி நமக்கு எவ்வளவு தீங்கு செய்ய முடியுமோ அப்படி தீங்கு செய்கிற ஒரு கூட்டத்தின் நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம எதுக்கு பண்டிகை நாட்களை கொண்டாடுறோம் அப்படின்னா, கர்த்தர் ஒருவர் தான் மாறாதவராகவே இருக்கிறார் என்பதை நினைவு கூறுகிற ஒரு நாள் என்று கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு இருந்த அந்த நட்பு வட்டாரங்கள் நான் பலமுறை யோசனை பண்ணி பார்ப்பேன். ஸ்கூலில் நம்ம கூட படித்தவங்க பேர் கூட நமக்கு மறந்து கொண்டது உண்டு. நண்பர்கள் நினைவுக்கு அவருடைய பேர்கள் மறந்து போச்சு. நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம கூட நன்மைகளை அனுபவித்தவர்கள், தீமைகளை இவங்கெல்லாம் காணுங்க. இதெல்லாம் நம்ம நினச்சா நம்ம மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. அதான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நாசியில் சுவாசம் இல்லை மனுஷனை நம்பாதீர்கள், எண்ணப்படுவதற்கு ஏமாத்தம். இதுதான் ஆண்டவர் நமக்கு பைபிளில் சில வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? வாசிக்க கேட்போமே. உபாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்துடைய பிந்திய பகுதி. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அதேலா, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான். நம்மை திரும்பி பார்த்தாலும் சரி, நம்மளை சுற்றி பார்த்தாலும் சரி, எப்படி வேணாலும் பாருங்கள், கர்த்தர் ஒருவர் தான் மாறாத தேவனாக இருக்கிறார். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு சூழ்நிலைகளை மாறிக்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்காங்க. ஆனால் இயேசுநாதர் மட்டும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும். அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்கணும். என் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். என் கூட யார் இருக்கிறா? அவர்கிட்ட போய் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கிட்ட போய் பொய் சொன்னாலும் ஈடுபடாது, குற்றம் சாட்டினாலும் ஈடுபடாது. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியுமில்ல. மனுஷன்ட்ட சொல்லிக்கலாம், சொந்தக்காரங்கிட்ட சொல்லலாம், நட்பு வட்டாரங்கிட்ட சொல்லலாம். அதனால் உங்கள் மனசில் எதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அது போதும். ஒருத்தர் அவன் நினைக்கிற எதுவும் நடக்காது. அப்படிலாம் அவங்க நினச்சப்பா நடக்கிற நான் இன்றைக்கி இருந்த இடம் தெரியாமல் இருப்பேன். ஆனால் எத்தனை மனிதர்கள் வேணும் அவர் கூடவே இருந்து ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதே தேவன் உங்களே நடத்துவார். தைரியமாக இருங்க. காட் பிளஸ் யூ.